அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன என்பதை பற்றி தான் பொது பலனாக பார்க்கலாம். இப்ப நீங்க கும்ப ராசியா இருக்கீங்க, வேற லக்னமாக இருக்கிறீங்கனாலே உங்களுக்கு இந்த பதிவு பொருந்தும். ஒரு 50% அளவுக்கு. நீங்க கும்ப லக்னமாக இருக்கீங்க ஆனா வேற ராசினாலையும் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும். ஒரு 100% அளவுக்கு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இப்போ சில எக்ஸெப்ஷன்ஸும் இருப்பாங்க. சில பேருடைய எக்ஸெப்ஷன் வாழ்க்கையும் இருக்கும், எக்ஸெப்ஷனல் கேரக்டரும் இருக்கும். இது ஒரு பொது பலனா தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பொதுவாகவே இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? பொதுவாகவே கும்பராசி நண்பர்களுக்கு எந்த ராசியில் இருப்பவங்களால நன்மைகளும் பாதிப்புகளும் ஏற்படும். குறிப்பா ஒரு உறவேன்னா கூட உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்களாகவோ அல்லது கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ ஏதோ ஒரு உறவு அவங்களால நல்லது நடக்கும், அவங்களால சில பாதிப்புகள் நடக்கும். அப்படிப்பட்டவர்கள் எந்த ராசியில் இருப்பாங்க உங்களை சுத்தி அப்படின்ற விஷயத்தையும் நாம இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ கும்ப லக்னம் என்பது பாத்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான். இங்க அவிட்டம் நட்சத்திரம் 2 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும். இப்ப கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவர்கள், ஆக்டிவா இருப்பாங்க. இது ஒரு காற்று ராசின்றதுனால ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைய இருக்கும். எதையும் புதிதாக செய்யணும், புதிதாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் மிக அதிகமா இருக்கும். அதற்காக நிறைய டிராவல் பண்ணுவாங்க, நிறைய அலைச்சலோடு பயணமோடவே இருக்கும். காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு சுத்துறாங்கன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்பயும் பரபரப்பாவே இருப்பாங்க, செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது ஒரு ஸ்திர ராசியா இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை என்பது படிப்படியாக முன்னேற்றத்தை காணக்கூடியதுதான். ஆரம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பிற்பகுதி வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்க கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும். தனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னாக்க எதையும் அடைவதற்காக எந்த லெவல்லனாலும் இறங்குவாங்க. அதை எப்படியாவது ஒன்று முயற்சி செய்து அந்த இலக்கை அடையக்கூடியவர்கள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும். அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு முற்பகுதி வாழ்க்கையில ஆன்மீகத்துல பெருசா ஈடுபட மாட்டாங்க. ஆனா ஒரு பிற்பகுதி லைஃப்ல ரொம்ப டீப்பா ஆன்மீகத்துல இறங்குவாங்க. சிவ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். அதுல நிறைய டீப்பாவும் மூழ்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிற்பகுதி வாழ்க்கையில ஏன் இறங்குறாங்கன்னாக்க அதற்கு முன் ஏகப்பட்ட அனுபவங்களை பெற்றிருப்பாங்க. ஒரு பற்றற்ற நிலைமைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில வாழ்க்கையில் நிறைய சம்பவங்களை சந்திச்சிருப்பாங்க. அதனால கடவுளே கதி, இறைவா நான் உன்னோட சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் இறங்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும். அதே போல நல்ல வார்த்தைகள், சிரிச்சுக்கிட்டே நல்ல மகிழ்ச்சியாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல தோற்றப்பொழிவும் இருக்கும். இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் கும்ப லக்னமாக இருக்காங்க அப்படின்னாக்க காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல இருதாரம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதெல்லாமே நான் பொது பலனாதான் சொல்றேன். எக்ஸெப்ஷனல்ஸும் இருப்பாங்க, அதை நாங்க குறிப்பிட விரும்பல. இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த இருதாரன்றது ஒரு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி அப்புறம் கல்யாணம் பண்ணலாம், அல்லது காதலிச்சு கல்யாணம் ஆகி அது சக்சஸ் ஆயிடுது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில பிரிந்து 2ஆம் தாரத்தை கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் கும்பராசியில பிறந்தவங்களுக்கும் ஏற்படுது, கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுது. இந்த வகையில இவர்களை சுற்றி இருப்பவர்கள், குறிப்பா வாழ்க்கை துணைவர் அல்லது நண்பர்கள் அல்லது ஒரு உறவுகள் எந்த ராசியிலிருந்து இவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னாக்க முக்கியமா பாத்தீங்கன்னாக்க கும்பம் என்பது காற்று ராசி. இவர்களை சுற்றி இருப்பவர்கள் பாத்தீங்கன்னாக்க நெருப்பு ராசி இவங்கள் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நெருப்பு ராசிக்காரர்கள் குறிப்பா சிம்ம ராசி, மேஷ ராசி, அதே போல பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசி. இவங்க பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ஒரு உறவாக, வாழ்க்கை துணைவராக அல்லது காதலராக, காதலியாக அல்லது ஏதோ ஒரு வகையில நண்பராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்களாலதான் இவங்களுடைய கர்மாவை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இவர்களுடைய கர்மா கழியணும்னா இவங்களுடைய சப்போர்ட் இருக்கணும், இவங்களும் இவங்க கூட இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அதே போல இவர்களாலதான் மன வருத்தங்களும் டென்ஷனும் இவங்களுக்கு ஏற்படும், ஒரு பாதிப்பும் இவங்களுக்கு உண்டு. அதே போல இவர்களுக்கு துலாம் ராசி, மிதுன ராசி மற்றும் கும்பராசியில் உள்ளவர்களே கூட இவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவர்களும் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணையராகவோ அல்லது காதலியாகவோ அல்லது காதலனாகவோ அல்லது நண்பராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டரா இருப்பாங்க. சரி, எந்த ராசியில் இருப்பவங்க தவிர்க்கணும், எந்த ராசியில கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னாக்க கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை சமசப்தம ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசி
இவங்களுக்கு வந்து காதலாகவோ ஏதோ ஒன்று வரும். சிம்ம ராசியில் இருப்பவங்க வரன் கூட வரும், அது செட் ஆகிறதுக்கான சூழ்நிலை கூட வந்துடும். ஆனாலும் சிம்ம ராசி தவிர்க்கிறது நல்லது. சமசப்தம ராசியில கல்யாணம் பண்ணும்போது அது பாதிப்பை கொடுக்குது, பிரிவுகளை ஏற்படுத்திடுது. அதே போல பாத்தீங்கன்னாக்க இவர்களை பொறுத்தவரையிலும் சிம்ம ராசியும் கடக ராசியும் தவிர்க்கணும். மற்ற ராசியை கூட கன்சிடர் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ அதே ராசியா இருக்குன்னு வச்சுக்கலாம், கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை கல்யாணம் பண்ணலாமான்னா நட்சத்திரம் வேறையா இருக்கணும். உதாரணமா நீங்க அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னாக்க நீங்க சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களை கல்யாணம் பண்ணலாம். ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, அவிட்டத்துல பிறந்திருக்கீங்கன்னா சதயத்துல இருக்கக்கூடிய ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு ஆணாக இருக்கீங்க, நீங்க அவிட்டத்துல இருக்கீங்கன்னா சதயத்தை பண்ணலாம். ஆனா நீங்க சதய நட்சத்திரமாக இருந்து நீங்க அவிட்டத்தை பண்ணக்கூடாது. ஆனா நீங்க பூரட்டாதி நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான், நட்சத்திரம் வேறையா இருந்தா பெட்டர். உங்களுக்கு முன்னாடி அடுத்த நட்சத்திரமா இருக்கணும், அதுதான் இங்க முக்கியமானது. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பா வந்து லக்னமாக இருக்கீங்கன்னாக்க, கும்ப லக்னமாக இருக்கீங்க, எந்த லக்னத்தை தவிர்க்கணும் அப்படின்னாக்க கடக லக்னத்தையும் சிம்ம லக்னத்தையும் திருமண வாழ்க்கையில் இணைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா மைண்ட் செட் டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து இது மட்டுமே போதாது, ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 பொருத்தம் மட்டுமே பத்தாது. ஜாதக பொருத்தத்தை கட்ட பொருத்தத்தை பார்த்துட்டு அதுல தோஷங்கள் இல்லை, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க கலசர தோஷம் இல்லை, தார தோஷம் இல்லை 2 ஜாதகத்திலையும் அப்படின்னாக்க இணைத்து வைக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்குலாம் ஏதோ ஒரு விதி விலக்குகள் இருக்கும். விதிவிலக்கு இல்லாத வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 100ல வந்து ஒரு ஜாதகமா தான் இருக்கும் செவ்வாய் தோஷத்துக்கு. அப்படி விதிவிலக்கு இல்லாத ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா அதே மாதிரி செவ்வாய் தோஷத்தை இணைக்கணும், அதுதாங்க முக்கியம். கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கும்பம் லக்னம் கும்ப ராசிக்கு 7ஆம் பாவகம் என்பது சிம்மம், சிம்மத்தின் அதிபதி சூரியன். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க பூரம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரம் இருக்கும். இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பொறுத்தவரையிலும் ஆளுமை செய்யக்கூடியவராக இருப்பார், அதிகாரத்தில் தான் இருப்பார், டாமினேஷன் நிறையவே இருக்கும். கட்டுப்பட்டு போயிடணும், இல்லைன்னா பிரச்சனை தான், பிரிவுகள் தான். அதே போல இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் தாராள குணமும் இருக்கும். அதே போல நல்ல ஒரு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள்லாம் நிறையவே இருக்கும். அதே சமயத்துல கோபமும் டென்ஷனும் மிக அதிகமா இருக்கும், அது எக்ஸ்ட்ரீம் லெவல் கோபமா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அது பிடிக்காது, சடனா எடுத்து போற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அவங்களுக்கு வரும். அப்போ வந்து இவங்க அதை வந்து விரும்ப மாட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. கும்பராசி நபர்களை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்க்கை துணையின் மேல அன்பா இருப்பாங்க, பாசமாவும் இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கோபம் டென்ஷன் ஒரு பதற்றத்திலேயே இருக்கிறதுனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அது பிடிக்காம சில நேரங்கள்ல விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை, பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல கும்பராசி நண்பர்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த குடும்பத்துல வந்து யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மனதளவுல பாதிப்போ அல்லது வந்து திருமணம் ஆகாம நீண்ட நாளா இருக்கிறது, டிவோர்ஸ் ஆனவங்க அல்லது விடோவா இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஃபேமிலியில இருக்கும். அதாவது கும்பராசிக்காரர்கள் பொறுத்தவரை மாமனார் மாமியாரோடய இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு கூட்டு குடும்பத்துல போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். வாழ்க்கை துணைவருடைய தாயார் மற்றும் நாத்தனார் வகையில இவங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகளா வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க தாயாரை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க புரிந்து கொண்டு அவங்களோட ஒற்றுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மேலும் வந்து கொஞ்சம் பாசிவா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்ப நானும் தான் இதை செய்வேன், நானும் தான் இதை வந்து இந்த குடும்பத்தை நடத்துவேன், நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னாக்க வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரை கேட்கவே மாட்டாரு. இல்ல நான் சொல்றதுதான் அல்டிமேட்டு, அதுதான் முடிவானது, அதற்கு மறுபேச்சு யாரும் பேசக்கூடாது அப்படின்ற லெவல்ல தான் அவங்க இருப்பாங்க. பொதுவாகவே கும்பராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு கம்பீர தோற்றம், ஒரு போல்ட்னஸ் அதிகமா இருக்கும், கோபமும் டென்ஷனும் அதிகமா இருக்கும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த கட்டுப்பாடு பிடிக்கல, அதை நான் எதிர்த்து எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னாக்க அந்த ஃபேமிலியை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு தான் நம்ம கட்டுப்பாடா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோடு போயிடும் போது மேக்சிமம் வாழ்க்கையில பிரியுறது இல்லை, குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமையாவே இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் போல்ட்னஸாகவும் கம்பீரமாகவும் அதே போல டாமினேஷன் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. கோபம் டென்ஷன்ல மிக அதிகமாக கூட சில நேரங்களில் பேசக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ஆனாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகும்போது அவருடைய நல்ல மனசும் நமக்கு தெரிய வரும், நல்ல மனசும் இருக்கும், நேசிக்கக்கூடியவராகவும் இருப்பாரு. அதே சமயத்துல கும்பராசி நண்பர்களும் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை நேசிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு சர்டன் ஸ்டேஜில் அவங்களுடைய கோபம் அந்த டென்ஷனால வெறுக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும். அதே போல இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய தாயார் வகையிலையோ அல்லது நாத்தனார் வகையிலையோ சில பிரச்சனைகள் வரும். அல்லது கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தனித்து போலாம் அப்படின்றது. இப்ப இவங்க போன உடனே
அவங்க வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த ஃபேமிலியில் வந்து எதிர்பார்ப்பாங்க, அதாவது இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி அந்த எதிர்பார்ப்பு ஃபெயிலியர் ஆகும் போது பாதிப்புகள் ஏற்படும் ஃபேமிலி லைஃப்ல. வரக்கூடிய வாழ்க்கை துணைவரோட பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு உடல் அளவுல கொஞ்சம் சில உடல்நல பாதிப்புகள், அப்பப்போ பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கும். சில நேரங்கள்ல வந்து இந்த உடல்நல பாதிப்பு சில பிரச்சனைகளால இந்த தார தோஷமோ கலசர தோஷமோ இருக்கு கும்பலக்னம் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னாக்க 2ஆம் தாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ ஏற்பட்டுடுது. மேக்சிமம் இன்னொரு விஷயம், இந்த கும்பராசி பிறந்தவங்களும் சரி அல்லது கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்குலாம் திருமண பொருத்தம்ன்றது ரொம்ப காசியஸா ரொம்ப முன்னெச்சரிக்கையோட பார்க்கணும். குறிப்பா வந்து காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதே போல பாத்தீங்கன்னாக்க காதல்ல போய் லைஃபை வேஸ்ட் பண்ணாம பொறுமையா இருந்து அல்லது காதலிச்சா கூட ஜாதக பொருத்தங்கள்லாம் கரெக்டா பார்த்து அந்த மற்ற விஷயங்கள் குறிப்பா வாழ்க்கை துணையினுடைய பேக்ரவுண்டு அவருடைய குணாதிசயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறது பொறுமையா நல்லது. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் சில கருத்து வேறுபாடுகள் எப்பயும் இருந்துகிட்டே தான் இருக்கும், சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இதுல வந்து பேசிவா கொஞ்சம் பொறுமையா அமைதியா ஒருத்தர் வந்து பணிஞ்சு போயிட்டாங்க அல்லது பொறுப்பெல்லாம் வந்து அவர்கிட்டயே விட்டுட்டு நீங்க பாட்டு சைலண்டா இருக்கிறவங்களா இருந்தா ரொம்ப பிரச்சனையே இருக்காது. பொறுப்பை நானும் எடுத்துக்குவேன், பொறுப்பை நானும் செய்வேன் அப்படின்னாதான் அங்க பிரச்சனையே வரும். அப்ப அந்த பொறுப்பெல்லாம் வந்து வாழ்க்கை துணிட்டே கொடுத்து நீங்க பாட்டு அமைதியா இருந்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்றதை கேட்டுட்டு இருக்கும்போது பிரச்சனையே வராது. ஏன்னா அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா தான் அந்த பிரச்சனை அங்க உருவாகிறது, அந்த பிரச்சனை வந்து மேலும் மேலும் பெரிதாகி பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை வர்றதெல்லாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னாக்க கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானின் ஆட்சி விடுந்தால் நிறைய அனுபவங்களை பெறுவாங்க. குறிப்பா எல்லாமே ஆப்போசிட். எதன் மேலாம் இவங்க அன்பு வைக்கிறாங்க பற்று வைக்கிறாங்களோ அதெல்லாம் பற்று இல்லாம ஆக்குவாரு. அந்தந்த இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க மனக்கவலைகளும் வருத்தங்களையும் சந்தித்து கடைசியில கடவுளுடைய அருள் தான் முக்கியம், அதுதான் அல்டிமேட், அதுதான் நிரந்தரம் என்ற லெவலுக்கு போவாங்க வாழ்க்கையோட பிற்பகுதியில. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டா இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும். சிவ வழிபாடு நல்லது, அதாவது சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். இவங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்சதா சண்டை சச்சரவாவே இருக்கு அப்படின்னாக்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம், கிரிவலம் போகலாம். கிரிவலம் போயிட்டு வந்தா கூட 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நன்மையை கொடுக்கும். அப்படிலாம் ஏதாவது ஒரு சிவன் கோயில் நீங்க போயிட்டு வரலாம். திங்கட்கிழமையில சிவன் கோயில் போயிட்டு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். பிரதோஷ நாட்கள்ல சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க மலை மேல இருக்கக்கூடிய கோவில் குறிப்பா பெண் தெய்வம் இருக்கு அப்படின்னாக்க அங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல துர்க்கை அம்பாளையும் வழிபாடு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையில. மொத்தத்துல வந்து கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக ஜாதக கட்ட பொருத்தையும் பார்த்து ஒரு ஜோதிடரோட அணுகி ஒரு கன்சல்டேஷன் எடுத்து அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்வது ஓரளவுக்கு பிரச்சனைகளை குறைக்கும். அல்லது பிரச்சனை முன்னாடியே வருதுன்னா கூட சொல்லிடுவாங்க, இது அந்த பிரச்சனை வரும், இதுக்கு இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கவனமாக திருமண பொருத்தத்தை பார்க்கணும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.